அண்மை செய்தி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாற உள்ளேன் என தாக்கல் செய்த மனுவின் விசாரணைக்காக இன்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வணிகர்களான தந்தை மகனான ஜெயராஜ் பினிக்ஸ் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் விசாரணையின் போது காவல்துறையினர் தாக்கியதில் இருவரும் உயிரிழந்திருக்கிறார்கள். இதனையடுத்து தந்தை மகன் உயிரிழந்து தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டின் கீழ் தொடர்பட்ட வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 பேரின் மீது சிபிஐ தரப்பில் முதற்கட்டமாக 2027 பக்கம் குற்றப்பத்திரிகையும், இரண்டாம் கட்டமாக கூடுதலாக 400 பக்கம் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் 3 ஆண்டுகள் மேலாக இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்குகளில் 105 சாட்சிகளில் 52 சாட்சிகள் மட்டுமே விசாரிக்கலாம் என நீதிமன்றம் சிபிஐ எழுத்துப்பூர்வமாக தெரிவித்திருந்தது. 52 பேரிடம் தற்போது வரை சாட்சிய விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வழக்கு விசாரணையானது மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதி வேல்முருகன் முருகானந்தம் விசாரணை நடைபெற்றது. அப்போது காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தரப்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் இந்த வழக்கில் குற்றம் செய்தவர்கள் தண்டனை கிடைக்க வேண்டும், அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நான் அப்ரூவலாக மாற விரும்புகிறேன். என்னை தவிர்த்து மற்ற காவலர்கள் செய்த அனைத்து செயல்களையும் உண்மைகளையும் நீதிமன்றத்தில் கூற விரும்புகிறேன் என மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தந்தையும் மகனையும் பிறந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என விரும்புகிறேன். இந்த வழக்கில் அப்ரூவலாக மாறி அரசு தரப்பு சாட்சியாக மாற விரும்புகிறேன் என மனு செய்திருக்கார். அந்த மனுவின் அடிப்படையில் இன்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஸ்ரீதர் ஆய்வாளர் ஆஜராகியிருக்கிறார். சுவா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.